உங்களோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நினச்சிக்கோங்க. கடைசியாக எப்போ அவங்கள மீட் பண்ணீங்க அதையும் யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் என்ன பேசுனீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி நேரம் போச்சு? இப்போ 2 காரியத்தை நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த மொத்த நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் டே என்னை மன்னிச்சுக்கோடா, என்னை மன்னிச்சுக்கோல அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறதுல எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? அப்புறம் எவ்வளோ நேரம் ஏதாவது எனக்கு கொடு, எனக்கு அது இருக்குல்ல அதை கொடு, உன் பேனா இருக்குல்ல அதை கொடு, உன் ட்ரெஸ்ஸை கொடுன்னு எத்தனை தடவை நீங்கள் எதெல்லாம் கேட்டுட்டு ஸ்பெண்ட் பண்ணீங்க? அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட எப்போயாவது நம்ம சாரி கேட்குற சூழ்நிலை வந்திருக்கோம், கேட்போம் தான். அதே மாதிரி எதையாவது ஃபேவர் கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு உதவி கேட்டிருப்போம் தான். ஆமாம். ஆனால் அந்த உறவின் அடிப்படையே இது 2 மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஒன்று சாரி கேட்கணும், அதனால ஏதாவது கேட்கணும். அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் இருக்குமா? காடுகிட்ட மட்டும் நம்மளுடைய ஜெபம் எப்பயுமே இப்படி தானே இருக்குது. ஒன்று சாரி கேட்குறது அல்லது ஒரு லிஸ்ட்டு போட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறது. வேதாகமத்தில் யோவான் 14:15 ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏசப்பாவுக்கு நம்மலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஆசையாம். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டில் படிக்கிறோம், ப்ரேயர் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் த ஹார்ட் டு காட் ஆஸ் டு அ ஃப்ரெண்ட். ஒரு சிநேகிதனிடத்தில் நம்ம பேசுவது போல் நம்ம இருதயத்தை திறந்து பேசுகிறது தான் ஜெபம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ காடுக்கு ஆக்சுவலாக கொடுக்க பிடிக்கும், மன்னிக்க பிடிக்கும் தான், அதெல்லாம் செய்ய சொல்கிறார் அவர். ஆனால் அதோட அதிகமாக அவர் நம்மளோட உறவு கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு. பாருங்கள், ஆசீர்வாதங்கள் கொடுக்கறது கூட நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க நான் கொடுக்குறேங்கிறாரு. அதை கூட அவர் புஷ் பண்ண மாட்டார். விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை எப்பயுமே. ஆனால் நம்ம இந்த கேட்குறதுலையும் பெற்றுக்கொள்கிறதுலையுமே கவனம் அதிகமாக செலுத்தி அவரோடு இருக்கிற அந்த உறவை மறந்து போயிடுறோம். பாருங்கள், 2 பேதுரு 1:4 ஒரு அருமையாக நம்மளுக்கு சொல்கிறாரு பேதுரு. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். பயங்கரமான ப்ராமிசஸை காடு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராமிசஸை கிளைம் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எல்லா ப்ராமிசஸும் எல்லா நேரத்துக்கும் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான மன்னிப்பு, பாவத்திலேருந்து நம்ம ஜெயிக்கணுன்றதுக்கான வல்லமை, இதெல்லாம் எப்பயுமே நமக்கு உண்டு. ஆனால் உலக பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான நம்மளுடைய தேவைகள், உயிர் கூட அவர் கையில் தான் இருக்குது. எந்த ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டியது அவருடைய டிபார்ட்மெண்ட். பைபிளில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம தப்பித்து கொள்றதுக்கான வாக்குத்தத்தங்களும் இருக்குது, அதை தாங்கி பலப்படுறதற்குரிய வாக்குத்தத்தங்களும் இருக்குது. எது எப்போ அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்போ நம்ம கடவுள்கிட்ட கேட்கவே கூடாதா? கேட்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் ரைட் டு ஆஸ்க். எப்போனாலும் காடுகிட்ட கேளுங்க. ஏன்னா கேளுங்கன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்க சொல்கிறாரு. கேட்குறது எதை நம்மள்கிட்ட பலப்படுத்தும்னா, உறுதிப்படுத்தும்னா, நம்ம எவ்வளோ தூரம் தேவனை சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் காட் நம்மளை கேட்க சொல்கிறாங்க. எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. நம்மளுடைய மூச்சு முதற்கொண்டு நம்மளை க்ரியேட் பண்ணி நம்மளை பராமரிச்சுட்டு வர்றவர் அவர் தான். ஸோ 2 காரியத்துக்காக நம்மள்கிட்ட அவர் பேச சொல்கிறார், கேளுன்னு கேட்க சொல்கிறார். ஒன்று, நம்ம அவரை சார்ந்து இருக்கோங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது, அந்த தொடர்பு, அவரோடான அந்த கம்யூனியன், அந்த ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு உறவு இருக்கிறதுக்காக அவர் கேட்க சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் காட் அவருடைய எது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறவரே கிடையாது. அவருக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன உணர்கிறோம், நம்ம எதுக்கு சந்தோஷப்படுறோம், எதுக்கு கவலையாக இருக்கோம், இது எல்லாமே நம்ம சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு. உடனே கேட்போம், இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். ஆனால் மனித உறவுலேயே கூட தெரிஞ்சால் கூட சில நேரம் நேராக கேட்க எவ்வளோ ஆசைப்படுவோம். நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பெரிய பட்டம் வாங்கியிருக்காங்க, அது பேப்பரில் நம்ம படித்து, வாவ் என் ஃப்ரெண்டுக்கு இது கண்டிப்பாக கிடச்சிருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இந்த நேரம் இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம நினைப்போம்.
அதே ஃப்ரெண்டு நம்மளை கால் பண்ணி, டேய் உனக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், அது நேரம் டே நான் எல்லாத்தையும் பேப்பரில் படிச்சிட்டேன்டா, நீ அதை பற்றி சொல்லாத, நீ வேறு பேசுன்னு சொல்லுவோமா? சந்தோஷமா அப்படியா அப்படியான்னு கேட்போம் தானே. இது விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்கிறது கிடையாது. அந்த உறவு, அந்த அன்பு, என்னைய நினச்சி அவன் எனக்கு சொல்லணும்னு கூப்பிட்டுருக்கான். நேரம் அவன் வாயிலேருந்து கேட்கும்போது அது ஒரு அலாதி சந்தோஷத்தை கொடுக்கும். இதே மாதிரி தான் காடும் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்க ஆசைப்படுறாங்க. எல்லாத்த பற்றியும் வெறும் மன்னிப்பு கேட்கவும் காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் மட்டும் இல்லை, நம்மளுடைய நாளின் காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அந்த ஒரு உறவு நிலை தான் ஜெபத்தின் நோக்கம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தியான வேலையின் முக்கியமான பகுதியான இந்த ஜெபம், அவர்கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் வெறும் லிஸ்ட்டாக பார்க்காம எல்லாத்தையும் பேசுங்க. உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய சோர்வு, உங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், உங்களுடைய எதிர்பாராமல் நடந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே காட் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிஜமாகவே இந்த உறவு பியூட்டிஃபுல்லாக வளரும்.